அன்புள்ள சகோதரர்களை எப்பயும் புரிந்து கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஏற்றுக்கொள்வார்களா என்றதை வச்சல்ல பதில். சரியா பிழையா, ஆதாரம் உள்ளதா ஆதாரம் இல்லாததா. நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு மட்டும்தான் பேசுறோம்னா வீட்டில் மனைவி பிள்ளையோட கூட பேசிக்க மாட்டோம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்களா? நம்ம சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எப்படி பேசுறோம்? நான் சொல்றது சரி, அதனால தான் பேசுறோம். உனக்கு இன்றைக்கு விளங்கும், இல்லாட்டி நாளைக்கு விளங்கும். பிள்ளைக்கு என்ன சொல்றோம்? இப்போ நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் உனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யும் தெரிய வரும். அப்பயே பேசுனீங்க, 5 வருஷத்துக்கு பிறகு பேசலாம் தானே. எனவே அவன் விளங்குறானா இல்லையா என்பதெல்லாம் முதல் அம்சம். நம்ம ஆதாரபூர்வமான விஷயத்தை பேசுறோமா இல்லையா, முதலாவது அந்த திருப்தியை உருவாக்குங்க. நிறைய பேருடைய பெரிய வீக் என்னன்னா, அவன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு. சொன்னா கேட்கறத விடுங்க, நம்ம பேசுறது சரியா பிழையா, ஆதாரம் உள்ளதா இல்லையா. உலகத்துல எல்லாமே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றா அல்லாஹ்வுக்கு மனைவிக்கிறன்னு சொல்லிக்க மாட்டாங்க. வெளிப்படையான இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில கூட அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளை, அல்லாஹ்வுக்கே விமர்சனம் நம்மளுக்கு வராதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல உள் வாழ்க்கையும் வெளி வாழ்க்கையும் வெளிப்படையாக இருந்த யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொல்லலையா விமர்சனம்? அப்ப எப்படி நான் கேட்கிற உலகத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, உலகத்தை திருப்திப்படுத்த வைக்கிறது? இந்த இடத்துக்கு போனீங்கன்னா மனநோயாளியா மாறிடுவோம். எப்பயும் என்ன புரிஞ்சிடும் தெரியுமா? நம்ம வைக்கிற விஷயம் சரியா பிழையா, ஆதாரபூர்வமா வைக்கிறோமா யூகத்துல வைக்கிறோமா, இதுதான் நம்ம கிளியராக இருக்கணும். இது மட்டும் நம்மளுக்கு சரியாக இருந்துட்டா அவர் இன்றை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்ட கேள்வி 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வேலை செய்யலாம். நீங்கள் கேட்ட கேள்வி 20 வருடத்துக்கு பின்னால் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அல்லது நீங்கள் கேட்ட கேள்வி அவருக்கு புரியாமல் இருந்து அதே சப்ஜெக்ட் இன்னொரு முறையில் என்ன செய்யலாம், கேட்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதில்கல் அதாவது அவர்களுக்கு நாங்கள் பல வசனங்களை பல உதாரணங்களை மாறி மாறி ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுக்கு ஒன்றில் சிந்தனை பிறக்கலாம் என்பதற்காக. ஒன்றில் பிறக்காது, இன்னொன்று என்ன செஞ்சிடும், அந்த சிந்தனை பிறந்து விடும் என்பதற்காக.